ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இந்த புக்கு ஜெஃப் கெல்லர் எழுதியிருக்காரு. இந்த புக்கில் அவர் 3 சாப்டர்ஸாக பிரிச்சிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் கீழே தனித்தனி லெசன்ஸ் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். யோர் ஆட்டிடியூட் இஸ் யோர் விண்டோ டு த வேர்ல்டு. அதாவது நீங்கள் ஆட்டிடியூட் அப்படிங்கிற கண்ணாடி ஜன்னல் மூலமாக தான் இந்த உலகத்தையே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல வராரு. சரி, ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டிடியூடை 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இன்னொன்று நெகட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூட்க்கு ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கொஞ்சமாக இருக்குது, அதாவது பாதி இருக்குதுன்னு வச்சுக்கோமே. அந்த தண்ணி, அதாவது அந்த பாட்டில் ஹாஃப் ஃபில்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இதே இந்த தண்ணி, இந்த பாட்டில் ஹாஃப் எம்ப்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நெகட்டிவ் ஆட்டிடியூட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு, வெளியில் கிளம்பணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. பட் மழையினால் உங்களால் வெளியில் போக முடியல. ஒரு பர்சன் ஓகே ஜாலி, மழை பெய்யுது, நம்மளுக்கு பிடிச்சதை வீட்டிலேருந்தே செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது பாசிட்டிவாக பார்க்குறாங்க, அந்த சூழ்நிலையை அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இதே மழை பெய்யுது, நான் பண்ண பிளானே எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, என்னுடைய பிளானே கொலாப்ஸ் பண்ணிடுச்சு இந்த மழை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது நெகட்டிவ் அப்ரோச், நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சப்போஸ் நான் கீழே விழுந்துட்டேன், அப்போ நான் எப்படி பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே விழுந்துட்டீங்க, உங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா, அடிபட்டுருச்சு, நமக்கு 2 நாள் லீவ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஐயோ அடிபட்டுருச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நெகட்டிவ் ஆட்டிடியூட். கேட்கவே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் நீ சும்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறீங்கள. சரி, இதை நான் சொல்லலை, ஜெஃப் கெல்லர் அவரோட புக்கில் தெளிவாக எழுதியிருக்காரு. இது எல்லாமே அவர் ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயங்கள். அதாவது அவர் மட்டும் இல்லை, உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே இதை பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால நீங்கள் டெஃபினட்டாக இந்த விஷயத்தை நம்பலாம். அதாவது இந்த சாப்டரில் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே இந்த உலகத்தை உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிற கண்ணாடி ஜன்னல் மூலமாக தான் பார்க்குறீங்க. எப்படி அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே குழந்தையாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த ஜன்னல் வழியாக தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த ஜன்னல் ரொம்பவே அழகாக, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் குழந்தையாக இருக்கப்போ நடக்க பழகியிருப்பீங்க இல்லையா? எத்தனை டைம் கீழே விழுந்திருப்பீங்க? எத்தனை டைம் விழுந்தாலும் நீங்கள் யாரையுமே குறை சொல்லியிருக்க மாட்டீங்க. கரெக்டாக? அதாவது என் அம்மாவால் தான் நான் கீழே விழுந்துட்டேன், இல்லை எங்கள் அப்பாவால் கீழே விழுந்துட்டேன், இல்லை இந்த தரை சரியில்லை, இல்லைன்னா நான் போட்டிருந்த ஷூ சரியில்லை அப்படின்னு அந்த குழந்தையாக இருக்கிற டைமில் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். எத்தனை டைம் விழுந்தாலும் அத்தனை டைமும் எழுந்து திருப்பி நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், நடக்கவும் செஞ்சுருப்போம் இல்லையா? அப்படி தானே எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளோட லைஃபையே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகே, அப்படி இருந்தால் அந்த கண்ணாடி ஜன்னலுக்கு என்ன ஆச்சு? ஏன் அது நம்ம வளர வளர எதனால் அது தூசியாகவும் ரொம்ப மங்கலாகவும் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம மட்டுமே இதுக்கு காரணம் கிடையாது, நம்மளை சுற்றி உள்ள பீப்புள் அண்ட் சொசைட்டியுமே இதுக்கு காரணம். சரி, இப்போ உங்கள் டீச்சரோ இல்லாட்டினா உங்கள் பேரண்ட்டோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை குறை சொல்கிறாங்க, இல்லாட்டினா உங்களை திட்டுறாங்க, இல்லை உங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. இது கீப் ஆன் ரிப்பீட் ஆகிறப்போ என்ன ஆகும்? நீங்களும் அதை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு மேக்ஸ் சரியாக வராது அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதை நீங்கள் பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமும் திருப்பி ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் மேக்ஸில் ஒழுங்காக மார்க் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் இல்லையா, உண்மையாலுமே நம்மளுக்கு மேக்ஸ் சரியாக வராது போல் இருக்குது, நம்ம அம்மா சொல்கிற மாதிரி இல்லைனா மேம் சொல்கிற மாதிரி மேக்ஸ் சரியாக வராது போல் இருக்குதுன்னு யோசிச்சுருப்பீங்கள்ல. அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு நாள் என்ன ஆகுனா, நீங்கள் நம்புறது அப்படிங்கிறது உண்மையாக போயிடும். ஓகே, நம்மளுக்கு மேக்ஸ் சரியாக வராது அப்படிங்கிற விஷயம் நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இப்படி தான் அந்த ஜன்னலை கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காக்குறாங்க. உங்களுடைய கூட வேலை பார்க்குற கலீக்ஸ் ஆகட்டும், இல்லாட்டினா நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ரிஜெக்ஷன்ஸ். அதாவது இன்டர்வியூ போகிறீங்க, நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, திருப்பி போகிறீங்க, திருப்பி ரிஜெக்ட் ஆகிறீங்க. ஓகே, நீ சரியாக அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டே அப்படின்னு யாராவது சொல்கிறதாகட்டும், இல்லாட்டினா உங்களுக்கே ஒரு செல்ஃப் டவுட் வரதுனாலே ஆகட்டும், இந்த ஜன்னல் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்காக ஆரம்பிக்குது. அந்த அழுக்குனால உங்களுக்கு பார்க்குற எல்லாமே தெளிவில்லாமல் மங்கலாக தெரிய ஆரம்பிக்குது. இது போல் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இல்லை நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ண என்ன ஆகுது, அந்த ஜன்னல் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து ஒரு நாளில்
சுத்தமாக எதுவுமே தெரியாமல் போகுது. சரி, இப்போது இந்த ஜன்னலை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த ஜன்னலை ஏன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே கண்ணாடி ஜன்னல் மூலமாக நீங்கள் இந்த உலகத்தை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, எல்லாமே தெளிவில்லாமல் மங்கலாக ஒரு ஒரு உங்கள் லைஃபே வந்து ஒரு ஸ்டாக்னண்ட்டான ஒரே இடத்துல நிலையாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதுக்கான சந்தர்ப்பமோ இல்லை சூழ்நிலையோ நீங்கள் உருவாக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கண்ணாடி ஜன்னலை வந்து க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, யார் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும். உங்களுக்காக வேறு யாரும் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் புக்ஸ் படிக்கலாம், இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நிறைய கேட்கலாம், இல்லை உங்கள் கூடயே இருக்கவங்க உங்களை எவ்வளோ தான் மோட்டிவேட் பண்ணலாம். பட் அந்த ஜன்னலை யார் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ரியல் விண்டோவை எப்படி க்ளீன் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இந்த அதாவது மென்டல் விண்டோவையும் நீங்களே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் இருக்கிற சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருந்திருப்பீங்கன்னு தெரியுமா? நான் கஷ்டப்படுறேன், இல்லைன்னா நான் வந்து அனுபவிச்சுட்ருக்கிறேன், இல்லை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற கஷ்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. என்ன மாதிரியே தான் நீங்களும் வந்து நெகட்டிவாக தான் வந்து இருந்திருப்பீங்க. நான் அந்த சூழ்நிலையிலேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து என்னுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. அது ஜெஃப் கெல்லருக்கும் கேட்டிருக்கோம் இல்லையா? அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு பர்சனை பற்றி நான் சொல்கிறேன். இவர் பேர் வந்து விக்டர் ஃப்ராங்கிள். இவர் யார் அப்படின்னா, ஃபேமஸான புக்கு மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு வந்து நாசி டெத் கேம்பில் வந்து அகதியாக இருந்திருக்காரு. இவர் மட்டும் இல்லை, இவரோட சேர்த்து நிறைய பேரை அகதிகளாக அங்கே வந்து பிடிச்சி வச்சு நரக வேதனையாக இவர் வாழ்ந்துட்டுருக்கப்பவே வந்து அனுபவிச்சிருக்காரு. அந்த கேம்பில் இருந்த எல்லாருமே புக் எழுதிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. இவர் வந்து அந்த கேம்பில் இருந்தால் கூட, இல்லைன்னா அந்த ஒரு இடத்துல அகதியாக இருந்தால் கூட, அவர் கண் முன்னாடியே அவங்க அப்பா, அம்மா, அவருடைய மனைவி, அவரோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்பையும் அந்த சூழ்நிலையிலையும் உங்களால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பட் இவர் வந்து அந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து காமாக அதில் என்ன பாசிட்டிவாக நம்ம பார்க்க முடியும், இல்லை நம்ம ஆட்டிடியூடை எப்படி வந்து பாசிட்டிவாக டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு யோசித்து அந்த கேம்பில் வந்து அவர் இருந்திருக்காரு. அவர் சொன்னது எல்லாமே என்ன அப்படின்னா, அதாவது ஒரு நாளும் நான் வந்து எனக்கு கிடைச்ச அனுபவத்துலேருந்து ஒரு என்ன நல்லது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஒரு உதாரணத்துக்கு அவரோட இருந்தவர் ஏதாவது அவருக்கு வந்து ஒரு நல்லது பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இன்றைக்கி இவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு அன்பு கிடைச்சிது, இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் இவர்கிட்டேருந்து கிடைச்சிது அப்படின்னு ஒரு நன்றி உணர்வோடு இருந்திருக்காரு. அதே போல் என்னைக்காவது ஒரு நாள் இந்த முகாம்லேருந்து டெஃபினட்டாக நம்ம வந்து வெளியில் போவோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவருக்கு ரொம்பவே இருந்திருக்கு. ஸோ இவரை விட பெட்டராக யாருமே வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பற்றி சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு மனுஷங்கிட்டேருந்து எதை வேணாலும் எடுத்துடலாம். பட் நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சுதந்திரத்தை நம்மக்கிட்ட மட்டும்தான் வந்து நம்ம வச்சுருக்க முடியும். இன்னொருத்தவங்க வந்து நீ உன் ஆட்டிடியூடை இப்படி மாற்றிக்கோ, இல்லை உன் ஆட்டிடியூடை நீ இப்படி வச்சுக்கோ, பாசிட்டிவாக வச்சுக்கோ, இல்லை நெகட்டிவாக வச்சுக்கோன்னு யாராலையுமே வந்து சொல்கிறதுக்கான உரிமை கிடையாது. அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருந்திருக்காரு அத்தனை வருஷம் அங்கே இருந்தால் கூட. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுது. நான் வந்து என்னுடைய ஆட்டிடியூடை வந்து நான் வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ நான் மாற்றிக்கிட்டா ஓகேவா, எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிடுமா? நான் எல்லாத்தையுமே நான் கீழே விழுந்தால் கூட நான் சிரித்த முகத்தோடையே இருக்கேன், இல்லைன்னா எனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆச்சுன்னா கூட நான் அதை வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறேன், அப்போ எனக்கு சக்ஸஸ் கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது அப்படி ஒர்க் ஆகாது. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் சக்ஸஸ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ண முடியும். சக்ஸஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இவர் ஏதோ வந்து சும்மா இந்த புக்கில் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக எழுதலை. எத்தனை பேர் பலதரப்பட்ட மக்கள் வந்து நிறைய சூழ்நிலையிலேருந்து சக்ஸஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா.
அவங்க ஃபாலோ பண்ண பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் அவர் கொடுத்துருக்காரு. இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இனிஷியலாக என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட் வேணும். அதனால தான் அந்த பிரின்சிபல்ஸை பற்றி அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது இத்தனை நாள் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், இனிமேல்ட்டு நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே என்ன நல்லது இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்கள் ஆஃபீஸில் யாராவது உங்களை திட்டாங்களா, இல்லாட்டினா உங்கள் மேனேஜரே உங்களை வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அப்படின்னா கூட சரி ஓகே இதில் என்ன ஃபீட்பேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். என்ன விஷயம் வந்து இந்த மாதிரி கூட மக்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். கரெக்டாக? அப்போது எப்படி நீங்கள் வந்து அவங்களோட கோப்பப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத அங்கேருந்து கற்றுக்குங்க. உங்களுக்கு நல்ல மேனேஜர் கிடச்சா ஓகே ஹாப்பி. பட் இந்த மாதிரி ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுறது, அவரோட எப்படி கோப்பப் பண்ணி அவரை மாதிரி ஒரு பர்சனோட எப்படி நம்ம டேக்கிள் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத அங்கேருந்து கற்றுக்குங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு அதையே சொல்லிக் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் என்ன உங்களுக்கு நல்லது நடக்குது இல்லை என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு உங்களுடைய லைஃப்பை இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சாப்டர்ஸில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் பிரின்சிபல்ஸை நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணலாம், ஒன்றுனா நம்ம வந்து ப்ராக்டிஸும் பண்ணலாம். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பை.